தற்போது தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய வந்திருக்கிறார். தற்போது அங்கு திமுகவினரும் அங்கு இருக்கின்றனர். அந்த காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் தண்டையார்பேட்டை மண்டல மாநகராட்சி அலுவலகத்தில் தேர்தல் அலுவலரிடம் தற்போது அவர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளார். ஏற்கனவே அதிமுக சார்பில் அங்கு முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா போட்டியிடுகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக வசந்தி தேவி போட்டியிடுகிறார். தற்போது திமுக சார்பில் சிம்லா முத்துசோழன் அங்கு போட்டியிடுகிறார். அதற்கான வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்ய இருக்கிறார். திமுக சார்பில் போட்டியிடும் சிம்லா முத்துசோழன் அங்கு வேட்புமனு தாக்கல் செய்யும் காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதிமுக சார்பில் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா போட்டியிடுகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அங்கு வசந்தி தேவி போட்டியிடுகிறார். இதேபோல் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஆக்னேஷும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திருநங்கையான தேவியும் போட்டியிடுகின்றனர். எனவே இது ஒரு பெண்களுக்கான ஒரு தொகுதியாக மாறியிருக்கிறது என சொல்லலாம். அதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா அங்கு போட்டியிடுவதாலும் பெண்களை நிறைந்திருப்பதாலும் இது ஒரு நட்சத்திர தொகுதியாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அங்கு சற்று முன்பு வசந்தி தேவி தனது மனுவை தாக்கல் செய்தார். இதற்கு அடுத்தபடியாக தற்போது சிம்லா முத்துசோழன் அங்கு வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். செய்தியாளர் ராஜ்குமார் தொடர்ந்து அந்த இடத்தில் இருக்கிறார். ராஜ்குமார், தற்போதைய நிலவரம் என்ன? சற்று நேரத்துக்கு முன்பாக தான் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய வசந்தி தேவி தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்து முடித்திருந்தார். அதற்கு பின்பாக தற்போது ஆர்கே நகர் தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலருக்கு உள்ளே மனுவை தாக்கல் செய்வதற்காக தற்போது அவர் உள்ளே சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் தங்களுடைய முத்துசோழன் தாக்கல் செய்ய இருக்கிறார். அதே வரும்போது கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்களோடு வேட்பாளராக இருக்கக்கூடிய சிம்லா முத்துசோழன் இந்த தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். அதே போன்று உள்ளே வேட்பாளரோடு 5 பேரை தான் உள்ளே அதிகாரிகள் உள்ளே அனுப்புகிறார்கள். ஆனால் இந்த இடத்தில் தற்போது தொண்டர்கள் ஒரு 50க்கும் மேற்பட்டோர் தற்போது வந்திருக்கார்கள். அவரை கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கையில் தற்போது போலீசாரும் இந்த இடத்தில் ஈடுபட்டிருக்காங்க. திவ்யா, சிம்லா முத்துசோழன் அங்கு வேட்புமனுவை தாக்கல் செய்யும் காட்சிகளை பார்க்க முடிகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் முதலமைச்சருமான ஜெயலலிதா அங்கு களம் காண்கிறார். இந்த சூழலில் திமுக இவரை தேர்ந்தெடுத்து களம் இறக்கியதற்கான காரணம் என்ன? திமுக தலைமையை பொறுத்தவரை இந்த இடத்தில் வேட்பாளரை நிறுத்துவதற்கு தலைமை கழகம் ஆலோசித்து அதற்கு பின்பாக சிம்லா முத்துசோழன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதுவும் திமுக தலைமை ஒரு பெண் வேட்பாளரை நிறுத்துவதற்கு இந்த இடத்தில் திட்டமிட்டு அதற்கு பின்பாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று சிம்லா முத்துசோழன் ஏற்கனவே வாக்கு சேகரிப்பு பணியிலும் தொடங்கியிருக்கிறார்கள். அதே போன்று இங்க இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய பிரச்சனைகளை முன்வைத்து அந்த மக்களுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நாங்கள் ஒரு வெற்றி வேட்பாளராக எங்களுடைய வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்றோம். எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய அடிப்படையில் இந்த தொகுதி எங்களுக்கு இருக்கும். அதே போன்று ஒரு மாற்றம் கொண்டு வருவதற்காக இந்த இடத்தில் இது போன்ற களப்பணிகளை எங்களால் செய்ய முடியும் என்று திமுகவினுடைய தொண்டர்களும் கூட்டணி கட்சியினரும் தெரிவிக்கிறாங்க. சிம்லா முத்துசோழனுடைய பின்னணியை பார்த்தோம் அப்படின்னா அவரும் ஒரு அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் அவருடைய தேர்தல் யுக்தி என்பது எவ்வாறு இருக்கு ராஜ்குமார்? கூட்டணி கட்சிகளும் திமுகவை பொறுத்தவரை முக்கியமான தொகுதிகளில் தேர்தல் வியூகம் என்பதை அவர்கள் திட்டமிடுவார்கள். அதே போன்று அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஆர்கே நகர் தொகுதியிலும் சென்னை பொறுத்தவரை மையமாக சில தொகுதிகளை முன்வைத்து தேர்தலுக்கான வியூகங்களும் பிரச்சாரங்களும் அதே போன்று முக்கிய தலைவர்களுடைய பிரச்சாரங்கள் உள்ளடக்கி அதே போன்று தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களே நேரடியாக களத்தில் சென்று பிரச்சாரங்கள் செய்வது இது போன்ற
பல திட்டமிடலை அவர்கள் செய்திருப்பதாக தெரிவிக்கிறார்கள். அதே போன்று செயல் வீரர்கள் கூட்டம் இது போன்று பல பணிகளை செய்வதையும் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முன்வைத்து வாக்காளர்களை செல்வதற்கான பல திட்டமிடல்களை அவங்க செய்திருக்காங்க அப்படின்றது தேர்தல் களத்துல இந்த தொகுதியில இருந்து பார்க்கும்போது தெரிய வருகிறது. திவ்யா, ராஜ்குமார், ஆர்கே நகர் தொகுதியை பார்த்தோம் அப்படின்னா பாரதிய ஜனதா தவிர மற்ற அனைத்து கட்சிகளுமே பெண்களை தான் வேட்பாளர்களாக நிறுத்தி இருக்கின்றன. இப்படி இருக்கும்போது இந்த நிலையை அந்த தொகுதி மக்கள் எப்படி பார்க்கிறார்கள்? ராஜ்குமார், திமுக சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள சிம்லா முத்துசோழன் தற்போது தனது வேட்புமனுவை தண்டையார்பேட்டை மண்டல மாநகராட்சி அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரியான பத்மஜாவிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். அந்த காட்சிகளை நேரடியாக பார்க்க முடிகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் முதலமைச்சருமான ஜெயலலிதா அங்கு களம் காண்கிறார். அவரை எதிர்த்து திமுக சார்பில் சிம்லா முத்துசோழன் களமிறக்கப்பட்டுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக வசந்தி தேவியும், நாம் தமிழர் கட்சி சார்பாக திருநங்கையான தேவி அங்கு களமிறக்கப்பட்டுள்ளார்.